தலைவனே எம் தலைவனே தலைவனே என் பேர் லாவண்யா. நான் இங்கே அண்ணா நகர் 4th ஸ்ட்ரீட் கருணாநிதி தெருவில் இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக வந்து பேங்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நியரில். எங்கள் எல்லாருக்குமே மகளிருங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதில். அவங்க வந்து இப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 50 கால வருஷமாக இங்கே வந்து ஒரு பேங்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நாங்கள் கண்டிப்பாக எம்எல்ஏக்கு தான் நாங்கள் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இது வந்து இதுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி எங்களுக்கு வந்து இதை முடிச்சு கொடுத்துருக்காரு, இவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு நாங்கள் ரொம்ப பெரிய நன்றி சொல்கிறோம். என் பேர் ஷாலினி. நான் வந்து சிங்கப்பெண்ணை மகளிர் குரூப்பில் 12 நம்பர்ஸ் இருக்கோம். நாங்கள் இப்போ வந்து எத்தனையோ மாதக்கணக்காக வருஷக்கணக்காகவே நாங்கள் வந்து பேங்க்குக்கு போனோன்னா ஒன்று ஃபஸ்ட்லாம் மின்ட்டில் வச்சுருந்தோம் பிரான்ச். அதுக்கப்புறம் மின்ட்டிலேருந்து தண்டையார்பேட்டைக்கு வந்தது. தண்டையார்பேட்டையில் மகாராணி பிரான்ச்லேயே நிறைய இருந்தது. இந்தியன் பேங்க், ஐஓபி பேங்க், அதுமாரி நிறைய இடத்துல திரிஞ்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் வந்து என்னன்னா நான் அண்ணன் வந்து இப்போ வந்து திரு எம்எல்ஏ அவர்கள் எபி அண்ணன் வந்த பிறகு எங்களுடைய கோரிக்கை ஏற்று போன வருஷம் 2023 அன்று நாங்கள் வந்து மகளிர் தினம் செய்யும் போது அண்ணனை இன்வைட் பண்ணியிருந்தோம். வந்தாங்க. எங்கள் ஏரியாவுக்கு வரும்போது மக்களோட பிரச்சனை என்னென்னான்ட்டு கோரிக்கை கேட்கும் போது நாங்கள் ஒரு 5 கோரிக்கை வச்சோம். 5 கோரிக்கையில் முதல் கோரிக்கையாக இதுதான், எங்களுக்குன்னு ஒரு பேங்க் வேணும். லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, ரொம்ப லாங்கில் வந்து போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. மெயினாக வந்து ஒரு சில பேருக்கு அது ஃபில் பண்ண கூட தெரிய மாட்டுது. அதனால் எங்கள் ஏரியாவில் கவர்மெண்ட் வங்கின்னு வந்தால் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இன்னொன்று வண்டி சார்ஜும் மிச்சப்படுத்தலாம். சில பேர் அந்த சார்ஜஸ் கூட வந்து மாதம் 20 ரூபா அதுக்குன்னு நாங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ அது எல்லாமே இதுவாக இருக்குது. இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ அவர் சொன்ன இதுக்கு ஒரு வருஷம் இது 2வது வருஷம். போன வருஷம் மகளிர் தினம் முடிஞ்சு
முடிஞ்சது. இப்போ இது 3வது வருஷம். அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. அடுத்தது படிப்படியாக எல்லாமே வந்து செய்வாருன்ட்டு நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம். இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசு தளபதி ஐயா நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு அனைத்து மக்கள் சார்பாகவும் ஆர்கே நகர் சார்பாகவும் நான் இத்தருணத்தில் நன்றியை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல பேங்க் வந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இது எபினேஷ் அண்ணனுக்கு மிக்க நன்றி. தமிழக அரசுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். இதனால் எங்களுக்கு ரொம்ப மகளிர் தினத்துக்கு ரொம்ப எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். என்னோடய பேர் லலிதா. நான் அண்ணா நகர் குறிப்பிட்டில் வசிக்கிறேன். நாங்கள் வந்து மகளிர் குழுவை சேர்ந்தவங்க. எங்கள் குழுவோட பேர் வந்து பொற்காசுகள். எங்கள் குறுப்பேட்டை கிளையில் வந்து வங்கி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்களோட வங்கி வந்து சிசி குடரை வந்து மகாராணியில் இருந்தது. அதுக்கு நாங்கள் லோன் அமௌண்ட் கட்டுறதுக்காக நிறைய சிரமப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு மட்டும்தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இப்போ எங்களோட இதுலேயே குறுக்குப்பேட்டில் வந்து ஒரு வங்கி வேணும்னு நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களோட எம்எல்ஏ அவர்களுக்கும் கோரிக்கை வச்சது மூலயமா எங்களுக்கு அந்த இது வந்து சீக்கிரமாகவே நிறைவேற்றி கொடுத்து எங்களுக்கு குறுக்குப்பேட்டையிலே இந்த சிசி குடர் அமைச்சு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. என்னுடைய பேர் பொற்செல்வி. நான் ஜேஜே நகர் குறுக்குப்பேட்டில் வசிக்கிறேன். நாங்கள் சிசி பேங்க் வந்து எங்களுடைய வண்ணாரப்பேட்டை கிளை இருந்தது. இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போய் என்னுடைய லோனு சேவிங்ஸ்லாம் கட்டிட்டு வருவேன். பல நாள் கோரிக்கை குறுக்குப்பேட்டைக்கு வந்து எங்களுக்கு சிசி பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருந்தோம். இப்போது எங்களுக்கு வந்து சிசி பேங்க் எங்களுக்கு குறுக்குப்பேட்டிலே கிடச்சிருக்கு. இதுக்கு நான் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய முதல்வருக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இங்கே சிசி பேங்க்கில் எங்களுக்கு உடனடியாக 5 லட்ச ரூபாய் லோனு எங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதுக்கான காசோலையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், என்னோட பேர் வந்து மாதவி. நான் குறுக்குப்பேட்டை ஜெயஜன் நகரில் வசித்து வந்துட்டு இருக்கோம். எங்களோட குழுவோட பேர் வந்து பொற்காசுகள். எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காசு போடுறதுக்காக. நாங்கள் வண்ணாரப்பேட்டை மகாராணிக்கு தான் நாங்கள் போய் ஆகணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரயில்வே ட்ராக்லாம் தாண்டி போகணும். 2 ஆட்டோ தாண்டி எடுத்துகிட்டு போய் நாங்கள் காசு போடுற மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். எங்கள் குறுக்குப்பேட்டையிலே ஒரு பிரான்ச் திறந்து கொடுங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால் சார், தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்காக வந்து இங்கே ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி. எங்களுக்கு 5 லட்ச ரூபாய் காசு உடனே எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி. தலைவனே